புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, என்னோடு பணிபுரிந்த தோழர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அரசாங்க துறையிலே தனியார் துறையிலே பணியாற்றுகிற அன்பர்களே, நெசவாள பெருங்குடி மக்களே, மீனவ பெருங்குடி மக்களே, அயல் நாட்டிலே பணிபுரிகிற அன்பர்களே, நண்பர்களே, அயல் நாட்டிலே வசிக்கிற அன்பர்களே, நண்பர்களே, உறவினர்களே, தமிழ் அன்பர்களே, சான்றோர் பெருமக்களே, ஆண்டோர் பெருமக்களே, தினந்தோறும் உழைக்கின்ற உத்தமர்களே, வணக்கம். என்னுடைய மனது காலையில் இருந்து கொஞ்சம் கவலையாகவே இருந்தது. நேற்று இரவு செய்தியை கேள்விப்பட்டேன். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு ஆண் அழகனாக பல்வேறு விதமான குரல்களில் பேசக்கூடியவராக சின்னத்திரை பெரிய திரையிலே கிட்டத்தட்ட 150க்கு மேல் வெளிநாட்டுக்கு சென்று கலை நிகழ்ச்சி நடத்திய ரோபோ சங்கர், மதுரையைச் சேர்ந்த சங்கர் என்கிற ரோபோ சங்கர் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் உண்மையிலே நான் மிகவும் வருந்தினேன். காரணம், நாங்கள் கிட்டத்தட்ட 41 வருடங்களாக எங்கள் ஊர் முருகர் கோயிலிலே இசை நிகழ்ச்சி நடத்துவோம். நான் உரையாற்றியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அந்த பகுதியில் அவரை அழைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் அது கடைசி வரை நடைபெறவில்லை. எத்தனையோ கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய கங்கை அமரன் கூட வந்து இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் ரோபோ சங்கரை வைத்து அங்கு இசை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஒரு கிராமத்தில் சென்று அவரை, அந்த ரோபோ சங்கர் இந்த அலுமினிய பெயிண்டை அடித்து கொண்டு அவர் செய்கிற அற்புதத்தையும் பார்த்திருக்கிறேன். நிறைய கலை நிகழ்ச்சி கேட்டிருக்கிறேன். தொலைக்காட்சி மூலம் அவர் பேசுகிற அந்த பலகுரல் வித்தைகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்பேற்பட்ட ரோபோ சங்கர் ஒரு ஆண் அழகன். எவ்வளவு பெரிய உடம்பு, எவ்வளவு பெரிய திடகாத்தமான நபர். ஆணழகன் என்று போற்றப்படுவது மட்டுமல்ல, பரிசுகளை வென்றிருக்கிறார், போட்டியிலே சேர்ந்து வென்றிருக்கிறார். அப்பேற்பட்ட சங்கர் அற்புதமான ஆற்றல் படைத்தவர். எத்தனையோ பேர் குரலை உள்வாங்கி அப்படியே காட்டக்கூடியவர். நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர். அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்டவுடன் உள்ளபடியே நான் மயங்கினேன். நானும் மேடையிலே பேசுபவன் தான். இருந்தாலும் ஒரு கலைஞர், பேசுகிற கலைஞர் வேறு, மற்றவர்கள் குரலை போல் பேசுவது என்பது ரொம்ப கடினம். ஆகவே அது ஞாபகப்படுத்த வேண்டும், அவருடைய குரலை உள்வாங்க வேண்டும், அப்புறம் அதே குரலை வெளிக்காட்ட வேண்டும். அதிலே வெற்றி பெற்றிருக்கிறார். உலகத்தில் 150க்கு மேல் உள்ள நாடுகளுக்கு சென்று தமிழ் ரசிகர்களை உள்ளம் கொண்ட ரோபோ சங்கரை நாம் மறைந்திருக்கிறோம். 46 வயது, 46 வயது தான். இன்னும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த திரைத்துறையில், நாடகத்துறையில், அதே போல மேடைகளில், அதே போல கருத்தரங்களில் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த ரோபோ சங்கரை இறந்து செய்தியை கேட்டு தமிழ்நாடே கலங்கி கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அவர் ரசிகர்களும் கலங்கி கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. மஞ்சக்காமாலை நோய் என்று சொல்கிறார்கள். அந்த மஞ்சக்காமாலை நோய் வந்து மீண்டும் அவர் குணமாகி படப்பிடிப்பு சமயத்திலே மயங்கி விழுந்தார் என்ற செய்தியை கேட்கின்ற போது இன்னும் கடைசி வரை அவர் படப்பிடிப்பிலே இருந்து, கடைசி நிமிடம் வரை படப்பிடிப்பில் இருந்திருக்கிறார். ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்படுகின்ற போது அவர் எண்ணமெல்லாம் எப்படி இருந்திருக்கும். அதே போல இளையராஜா பாராட்டு விழாவிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். அதே போல உலக நாயகனாக அவரை உயிராக கருதிய கமலஹாசன் ஆசீர்வாதம் வாங்குகிறார். எல்லாம் அவருக்கு எப்படி
நடந்தது இந்த ஒரு வாரத்தில்? அதுதான் என்ன இயற்கையினுடைய செயலா இறைவனுடைய செயலா என்று எனக்கு மனதிலே தோன்றுகிறது. 46 வயது உள்ளவர், 50 வயதை விட தொடாத ஒருவர், இளைஞரை போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியவர், இன்று அவர் மறைந்திருக்கிறார். காரணம் அவருடைய செயல்பாடா, இல்லை அவருடைய குறைபாடா, இல்லை உணவு பழக்கமா, இல்லை பழக்க வழக்கங்களா என்பதை பற்றி சிந்திக்காமல் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய உடம்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மருத்துவர் சொல்கிற அறிவுரையை கேட்க வேண்டும் என்று ஒரு சார் சொன்னாலும் இயற்கை என்பது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறது என்று சில பேர் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த 5 நாட்களுக்குள் அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறார், எல்லோரையும் பார்த்திருக்கிறார், எல்லோரையும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்குமா நாம் இனிமேல் இப்படி ஆக போறோம் என்று அவருக்கு தெரிந்திருக்குமா? தெரியாது. அது இயற்கையினுடைய சுழற்சியாக சில பேர் சொல்கிறார். ஆகவே எது எப்படியாக இருந்தாலும் ஒரு கலைஞர், அற்புதமான கலைஞர், மேடையில் மட்டுமல்ல, சின்னத்திரையில் மட்டுமல்ல, பெரிய திரையில் மட்டுமல்ல, எல்லா மனதிலையும் கொள்ளை கொண்ட ரோபோ சங்கர் அவர்களை நாம் இழந்தது ஒரு பெரும் இழப்பு தான். நான் கூட ரொம்ப ஆசைப்பட்டேன், எத்தனையோ கலைஞர்கள் நம் ஊருக்கு வந்திருக்கிறார்களே, அவர்களையும் அழைத்து வர வேண்டும் என்று நண்பரிடம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இவர்களெல்லாம் சாதாரணமாக நாம் பேசுவதே கடினம், ஒரு மேடையில் ஏறி பேசுவதே கடினம், பாடுவது ரொம்ப கடினம். இவர் மற்றவர்கள் குரலை உள்வாங்கி பேசுவது எவ்வளவு சாமர்த்தியமாக இருக்கும். கேட்கிற கேள்விக்கும் பதில் கொடுத்து கொண்டு தன்னுடைய உடம்பு அசைவால் அற்புதமாக செயலாற்றக்கூடிய அருமையான ரோபோ சங்கரை நாம் இழந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே நாம் அனைவரும் உடம்பை மட்டுமல்ல, நம்முடைய சுற்றத்தாரையும் பார்க்க வேண்டும். நாம் போய்விட்டால் அவர்களுக்கு யார் இருப்பார்கள் என்பதற்காகவாது நம்முடைய உடம்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான கலைஞரை, அற்புதமான திறமையான பன்முகம் கொண்ட ஒரு ஆற்றலாளரை நாம் இழந்திருக்கிறோம். ஆற்றல் பெற்ற மாவீரன் போல ஒரு ஆண் அழகனாக திகழ்ந்த எப்பேற்பட்ட உடம்பு, அந்த உடம்புக்கு இப்படிப்பட்ட நோயா? மஞ்சக்காமாலை என்று சொன்னார்கள். அதிலே அவர் மீண்டு வந்து விட்டார். மீண்டும் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அளவுக்கு இந்த இயற்கை அவரை அழைத்து சென்று விட்டது. இது இயற்கையினுடைய சதியாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய எண்ணமெல்லாம் அவர் புகழ் இன்னும் நிலைக்க வேண்டும். அவர் குடும்பத்தாருக்கு புதுவை அமிர்தா குரல் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, அவரை நாங்கள் அழைத்து எங்கள் ஊரிலே அந்த மேடை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தோம். அது நடக்கவில்லை என்றாலும் அவருக்காக எங்கள் நண்பர்கள் சார்பாகவும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை போல எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் அவர் தனி இடத்திலே இடம் பிடித்தார். இவரெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களையும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும், திரைப்படத்துறை இச்சங்கள் எல்லாம் உயிராக கருதினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உயிராக கருதியவர். இரவு முழுக்க அதே சிந்தனை இருப்பார். கமலஹாசனை போல அற்புதமான ஆடி பாடி பரவசப்பட்ட அப்பேற்பட்ட அற்புதமான கலைஞரை எழுந்திருக்கிறோம். ஆகவே இனிமேல் இப்பேற்பட்ட இளைஞர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டுமானால் அவர்கள் என்னென்ன தவறு செய்தார்களோ, ஒருவேளை தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளை அவரை பார்த்த பிறகாவது நீங்கள் அந்த தவறை செய்யாதீர்கள் என்று கேட்டு அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். இயற்கை சதியிலே அவர் விழுந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய இதய சிறையிலே அவரை என்றும் நீக்க முடியாது என்று சொல்லி அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை அவர்கள் குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.